அடடே நீங்களா? ஆமா. இன்னும் நீங்க ஹாஸ்டல்ல தான் இருக்கீங்களா? ஆமா. அப்போ இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல? இல்ல. ஒரு போன் பண்ணிட்டுமா? பண்ணிக்கங்க. ஹலோ, மந்திரமூர்த்தி இருக்காரா? நான் தான் பேசுறேன். நீங்க தான் பேசுறீங்களா? நான் சித்ரா பேசுறேங்க. ஓ, சித்ராவா? நீங்க சொன்ன மாதிரி ராத்திரி 7 மணிக்கு ஹோட்டல் சூரியக்கு நான் வந்துடுறேன். நிச்சயமா வந்துடுறியா? நான் உனக்காக காத்திருக்கேன். நிச்சயமா வந்துடுறேங்க. சித்ரா, என்னது போனுக்கு காசு தானே? பரவாயில்ல. சரி, நான் வரேங்க. என்னங்க நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எஸ், குடிமகன் குடிச்சிட்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு வந்தா இந்த ஹாஸ்டல்ல வேலையில இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், எனக்கு இந்த வேலை தேவையில்லை. சொல்லாம போயிருக்கலாம், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா என்ன நீ நினைக்க கூடாது பாருங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, குத்து மதிப்பா சொன்னேன். நான் போறேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கருப்பம் போனான்னா ஒரு சுப்பம் வருவான், ஒரு சுப்பம் போனான்னா ஒரு குப்பம் வருவான், அந்த குப்பனும் போனான்னா ஆளுங்களை மாத்திக்கிட்டே இருக்கலாம். யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். இது எங்க வாங்கின தெரியுமா? கவர்மெண்ட் அப்ரூவ்டு கடையில வாங்கினேன். இத வாங்கும்போது அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்ன தெரியுமா? ஆம்பளை பசங்களா எந்த நம்பாதீங்கன்னு சொன்னேன். நம்புனீங்க, முட்டை எடுத்து பட்டார பாக்கிடுவாங்கன்னு சொன்னேன். இது குறிப்பிட்டு யாரையும் சொல்லல, ஒரு குத்து மதிப்பா. தானத்துல சிறந்தது நிதானம், அது ஐயா கிட்ட ஏராளம். சிந்தாமணி, ஒண்ணு தெரியுமா? ஒரு காட்டுல ஒரு அழகான மனு தண்ணி குடிச்சு போச்சான். அது தண்ணியில அது நிழல் தெரிஞ்சுச்சான். நிழல தான் கொம்ப பார்த்து என்னடா இது இவ்வளவு அழகா இருக்கேன்னு நினைச்சுச்சான். அதே நேரத்துல தான் காலை பார்த்து இவ்வளவு அசிங்கமா இருக்கே, சூம்பி போயிருக்கேன்னு நினைச்சுச்சான். அப்ப பார்த்து ஒரு வேடை இந்த மானை துரத்துனானா. மானு ஓடிச்சான், வேடம் துரத்துனானா. மானு ஓடிச்சான், வேடம் துரத்துனானா. 1 நிமிஷம் கதை. எங்க விட்ட? மானு ஓடிட்டு இருந்துச்சா. மானோட கொம்பு ஒரு மரக்கிளையில மாட்டிக்கிச்சான். வேடம் துரத்திட்டு வரான். மானால தப்ப முடியல, அதோட காலை அங்க எங்க போட்டு கடைசியில தப்பிச்சிருச்சான். அப்ப இந்த மான் நினைச்சிச்சு, அழகுன்னு நினைச்ச என் கொம்பால தான் சாக தெரிஞ்ச, அசிங்கம்னு நினைச்ச என் காலுதான் காப்பாத்துச்சுன்னு. யாரையும் குறிப்பிட்டு சொல்லலமா, ஒரு குத்து மதிப்பா சொன்ன. அப்போ எனக்கும் நேரமாச்சு, உங்களுக்கும் நேரமாச்சு. நீங்களாம் போகலாம், நான் வரேன். நீங்களாம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். குறிப்பிட்டு யாரையும் சொல்லல, ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். நீங்க சித்ராவை எதிர்பார்க்கறீங்க இல்ல? கரெக்ட். அவளோட நீங்க நாளைக்கு ஃபாரின் போறீங்க இல்ல? கரெக்ட். ஃபாரின் போற புருஷனுக்கு பழைய பொண்டாட்டி பரிசு கொடுத்து அனுப்பணும்ல?
பரிசு கொடுக்குறீங்க, தூரத்துல இருந்து கொடுக்கலாம், பக்கத்துல இருந்து கொடுக்கலாம், கட்டி அணைச்சும் கொடுக்கலாம். இப்ப நான் உங்களை கட்டி அணைச்சு கொடுக்கறதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட். நான் பொண்ணா பிறந்தப்பவும் சந்தோஷப்படல, உன்னை கல்யாணம் பண்ணப்பவும் சந்தோஷப்படல, நான் வாழ்ந்த காலத்திலும் சந்தோஷப்படல. இப்ப நான் உன்னை கொலை பண்ணனே, இப்பதான் நான் சந்தோஷப்படுறேன். உன்னை ஏன் காப்பாற்ற தெரியுமா? நாளைக்கு நீ கப்பல் ஏற போற, அதுக்கு முன்னால உன் மானம் இங்க கப்பல் ஏறிடக்கூடாது பாரு, அதுக்காகதான். வா, நீ சேர வேண்டிய இடத்துக்கு நானே ஒண்ணு கொண்டு போய் பத்திரமா சேர்த்தேன். வேண்டாங்க, நான் வர வேண்டிய இடத்துக்கு நானே பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன். என்ன சொல்ற? நான் பெட்டி எடுத்துக்கிட்டு புறப்பட்டது வேற எங்கேயும் இல்லைங்க, உங்களை தேடித்தா. என்னை ஏத்துக்குவீங்களா? நான் மாறிட்டேன், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ப வேண்டியது பூதானே தவிர மரம் இல்லைங்க. என்னை ஏத்துக்குவீங்களா? நிறத்தை பார்த்து தரத்தை வந்துட்டேன், மன்னிக்கவே முடியாது எனக்கு. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா?